Hi friends, welcome to Chennai Food. நம்ம கற்றாழை ஜெல் வேணும்னா கடையில் போயிட்டு வாங்கி தாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய கற்றாழையை வச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கற்றாழை ஜெல் ரெடி பண்ணுறதுக்காக 3 கற்றாழை பீஸை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது கட் பண்ணி வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லோ கலர் லிக்விட் எல்லாமே வெளியேறணும். பாருங்கள், பிளேட்டில் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய லிக்விட் எல்லாம் வெளியேறி இருக்குது. இதை நம்ம அப்படியே பயன்படுத்தணும்னா அரிப்பு தன்மை ஏற்படும். ஏன்னா கற்றாழை ஜெல்லை அதிகமாக நம்ம ஃபேஸ் இல்லைன்னா ஹேருக்கு தான் பயன்படுத்துவோம். அதனால் இந்த மாதிரி அந்த ஜெல்லெல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறமா தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த ஜெல் வெளியேறின பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் முனை மெலிசாக இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற முள்ளையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நான் 3 பீஸ்லையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எடுத்த 3 கற்றாழை பீஸ்லையுமே அந்த எல்லோ கலர் லிக்விட் வெளியாகிற இடத்தையும் கட் பண்ணிட்டேன். சுற்றி இருக்கக்கூடிய அந்த முள் பகுதியும் கட் பண்ணியாச்சு. இந்த முனை வந்து மெலிசாக இருக்கும், அதனால் அதுலேயும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 கற்றாழை பீஸுமே நான் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த கற்றாழை ஜெல் எடுக்கிறதுக்கு நம்ம தோல் சீவிட்டும் எடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி 2ஆக பொளந்துட்டும் நம்ம எடுக்கலாம். நான் 2ஆக பொளந்துட்டு எடுக்க போகிறேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2 சைடுமே ஜெல் இருக்கும் இதில். இதே மாதிரி இன்னும் இருக்கிற 2 பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா பீஸையுமே நான் 2 கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஜெல் எடுக்கிறதுக்கு நீங்கள் பல விதமாக எடுக்கலாம். ஃபோர்க் ஸ்பூனை வச்சு சுரண்டி எடுக்கலாம், இல்லைனா வெறும் ப்ளைன் ஸ்பூனை வச்சும் சுரண்டி எடுக்கலாம், இல்லைனா கத்தியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு எடுத்தாலும் நீங்கள் கையிலேயே கூட சுரண்டி எடுக்கலாம். இந்த மாதிரி குறுக்க நடுக்க கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டான ஜெல்லு கிடைக்கும். கிராஸ்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடி வரைக்கும் கட் பண்ணக்கூடாது, நம்ம ஜெல்லை மட்டும்தான் கட் பண்ணி விடணும். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் ஜெல்லு நல்லா தூக்கிட்டுருக்கு. இது இப்போ இதை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் லைட்டாக சுரண்டி விட்டால் அது இருக்கக்கூடிய ஜெல்லு எல்லாமே வெளியேறிடும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சுரண்டக்கூடாது. அழுத்தம் கொடுத்து சுரண்டா நமக்கு கட்டி கட்டியாக வந்துடும். நல்லா சாஃப்டாக ஜெல்லியாக வரணும்னா இந்த மாதிரி பொறுமையாக சுரண்டி எடுக்கணும். எப்படி நூல் மாதிரி கொட்டிகிட்டு இருக்குது பாருங்கள், அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டுருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும்தான் எடுக்கணும், அதில் இருக்கக்கூடிய தோல் பகுதியெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நான் எடுத்த 3 கற்றாழை பீஸ்லேயுமே பாருங்கள் 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் இருக்கக்கூடிய ஜெல் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இதில் சுத்தமாக ஜெல் இல்லை பாருங்கள். நான் இந்த ஸ்பூனால் மட்டும்தாங்க சுரண்டி எடுத்தேன். நல்லா சாஃப்டாக நமக்கு வந்தது. கொஞ்சம் பொறுமையாக சுரண்டி எடுத்திங்கன்னா போகிறோம். மொத்தம் எனக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு இந்த 6 பீஸில் இருக்கக்கூடிய ஜெல் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த ஜெல்லு நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டான ஜெல்லு தான் நமக்கு வேணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் தோலை சீவிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிடுவாங்க. அது வந்து தண்ணியாக இருக்கும், உங்களுக்கு ஜெல்லியாக இருக்காது. பாருங்கள், இது நல்லா ஜெல்லியாக இருக்குது. ஜெல்லு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், இழையாக கொட்டுது. இந்த மாதிரி தான் நம்ம ஜெல் எடுக்கணும். இப்போ இந்த ஜெல்லை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இந்த ஸ்கின்னு கொஞ்சம் வந்திருக்குது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மாற்றணும். இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா சாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். எல்லார் வீட்லேயுமே சாக்ஸ் இருக்கும். அந்த சாக்ஸை பயன்படுத்தி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்ஸை ரோல் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதில் இந்த ஜெல் எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக சாக்ஸ் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அதை மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு. இல்லை, எல்லாத்தையும் நான் சாக்ஸில் ஊற்றிட்டேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லா ஜெல்லையும் நான் சாக்ஸில் ஊற்றிட்டேன். இதை அப்படியே நம்ம பிடிச்சிட்டு பிழிஞ்சு விட்டாலே போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஜெல் எல்லாமே வெளியேறும். பாருங்கள், ஜெல் எல்லாத்தையும் நான் சாக்ஸில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இதில் வேஸ்டேஜின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு தான் இருக்கும். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் தான் நமக்கு வேஸ்டேஜ் வரும். நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா நமக்கு லிக்விடாக கிடைக்குங்க, ஜெல்லியாக கிடைக்காது. அதனால் இந்த மெத்தடில் நம்ம ஜெல்லை ரெடி பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்ஸை மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. இந்த ஜெல்லில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய ஆலிவேரா ஜெல்லை பார்த்தீங்கன்னா அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. க்ரீன் கலரில் ஃபுட் கலர் இருக்குது. அதில் ஒரு பிஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க. நாம் ரெடி பண்ணுறது எந்த கெமிக்கலுமே கிடையாது. இதில் நீங்கள் தேவைன்னா விட்டமின் இ கேப்சூல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கும் நல்லது. அதனால் அதை மட்டும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.
நான் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் தான் ஆட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். இது நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டான்னா விட்டுடலாம். ஆனால் இந்த கேப்சூல் ஆட் பண்ணுறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல சாஃப்டான ஜெல்லு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜெல்லை நீங்கள் டெய்லி ஃபேஸில் அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் மார்னிங் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா கூட நீங்கள் நைட் டைமில் இந்த ஜெல்லை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள், அப்புறம் அந்த பருக்களால் ஏற்படக்கூடிய தழும்புகள், பருக்கள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்தலாம். அது மாதிரி பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா இது எல்லாமே மறைஞ்சிட்டு உங்களுடைய ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். அதே மாதிரி ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். இந்த ஜெல்லை நீங்கள் ஹேரில் யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும், முடியோட வளர்ச்சி அதிகரிக்கும், அதுக்கப்புறமா பொடுகு தொல்லையெல்லாம் இருக்காது. அதே நீங்கள் ஃபேஸில் எப்படி 15 மினிட்ஸ் ஊற விட்றீங்களோ அதே மாதிரி உங்களோட ஹேர்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற விட்டுக்கலாம். ஊற விட்டுட்டு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா சீயக்காய் இல்லை ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வாரத்தில் 3 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முடியோட வளர்ச்சி அதிகரிக்கும், பொடுகு தொல்லை இருக்காது. இது மாதிரி இந்த ஆலிவேரா ஜெல்ல நிறைய பயன்கள் இருக்குங்க. நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி ஆலிவேரா ஜெல்லை எந்த கெமிக்கலும் இல்லாமல் வீட்டிலேயே ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்றாழையை வச்சு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.